வணக்கம். ஒரு நிறுவனம் எப்படி பங்குச் சந்தையில லிஸ்ட் ஆகுதுன்னு நீங்க எப்பதா யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, அந்த சுவாரஸ்யமான கதையை தான் நாம இப்போ பார்க்க போறோம். சும்மா ஒரு கணக்குக்கு சொல்றேன். இந்தியால பிஎஸ்சி மாதிரி பெரிய பங்குச்சந்தைகள்ல மட்டும் 5000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் லிஸ்ட் ஆகியிருக்கு. அப்பப்பா, எவ்ளோ பெரிய எண்ணிக்கை பாத்தீங்களா? சோ இந்த கேள்விக்கு தான் நாம இப்போ விட தேட போறோம். ஒரு கம்பெனியோட ஆரம்பத்திலிருந்து அது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர வரைக்கும் அதோட முழு பயணத்தையும் நாம இப்போ ட்ராக் பண்ணலாம். சரி, வாங்க நாம எக்கிரவே ஆரம்பத்திலிருந்து தொடங்குவோம். ஒரு ஃபவுண்டர், அவரோட ஒரு சூப்பரான ஐடியா, அங்கிருந்து தான் எல்லாமே தொடங்குது இல்லையா? உதாரணத்துக்கு ஒரு டி-ஷர்ட் கம்பெனியை எடுத்துக்கலாம். இன்னைக்கு நாம பாக்குற ஒவ்வொரு பெரிய கம்பெனியுமே ஒரு சின்ன ஐடியால தான் ஆரம்பிச்சது. ஒருத்தர் ரொம்ப தனித்துவமான டி-ஷர்ட் தயாரிக்கிற ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே அவருக்கு ஒன்னு புரியுது, இந்த பிசினஸ வளர்த்தாக்க பணம் தேவைன்னு. இங்கதான் ஃபண்டிங்கோட முதல் கட்டமே ஆரம்பிக்குது. பொதுவா ஒரு ஃபவுண்டர் முதல்ல உதவி கேட்கறது அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட தான், அதாவது நண்பர்கள், குடும்பத்தினர். இதத்தான் நாம விதை நிதி, அதாவது சீட் மணி அப்படின்னு சொல்றோம். ஒரு செடி வளர விதை எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி தான் இதுவும். இந்த ஆரம்பகட்ட முதலீடு தான் ஒரு ஐடியாவை நிஜமான கம்பெனியா மாத்துது. சொல்லப்போனா இந்த பணம் இல்லைன்னா பெரும்பாலான ஸ்டார்ட் அப்கள் வெறும் ஐடியாவாவே போயிருக்கும். இப்போ கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா வளருது. அப்படி வளர வளர அதுக்கு தேவைப்படுற பணமும் அதிகமாகுது. நண்பர்கள், குடும்பத்தினர் கொடுக்கறத விட பல மடங்கு அதிகமா தேவைப்படுது. இப்போதான் பெரிய ஆளுங்க உள்ள வராங்க. அவங்க தான் வென்ச்சர் கேபிட்டலிஸ்டுகள், அதாவது விசிஸ். இவங்க கம்பெனில ஒரு பங்கை எடுத்துக்கிட்டு பெரிய தொகையை முதலீடு செய்வாங்க. இதுதான் கம்பெனியோட வேகமான வளர்ச்சிக்கு பெட்ரோல் மாதிரி. பாருங்க, இந்த டைம்லைன்ல ஒரு கம்பெனி எப்படி படிப்படியா பணத்தை திரட்டுதுன்னு அழகா காட்டியிருக்காங்க. முதல்ல விதை நிதி, அத முதல் பொறி. அப்புறம் சீரீஸ் ஏ, பி, சின்னு ஒவ்வொரு ரவுண்டும் அந்த கம்பெனியோட வளர்ச்சியில ஒரு முக்கியமான மைல்கல். சரி, இப்போ நம்ம டி-ஷர்ட் கம்பெனி இந்தியா முழுக்க ஒரு பெரிய பிராண்டா வாரிடுச்சு. ஆனா அவங்களுக்கு இன்னும் பெரிய கனவு இருக்கு. உலக அளவுல பிசினஸ கொண்டு போகணும். அதுக்கு இன்னும் நிறைய பணம் தேவை. இதுதான் அவங்க எடுக்க போற ஒரு மிகப்பெரிய முடிவுக்கே வழிவகுக்குது. அதுதான் ஐபிஓ. அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பிரைவேட் கம்பெனி முதல் முறையா பொதுமக்கள் கிட்ட, அதாவது நம்மள மாதிரி ஆளுங்க கிட்ட தங்களோட பங்குகளை வித்து பணம் திரட்டுறது தான் ஐபிஓ. இதுக்கப்புறம் அது ஒரு பப்ளிக் கம்பெனியா மாறிடும். ஆனா ஒரு கம்பெனி ஏன் இவ்வளவு கஷ்டமான, செலவு பிடிச்ச ஐபிஓக்கு போகணும்? இது வெறும் பணத்துக்காக மட்டும் இல்ல, கண்டிப்பா வளர்ச்சிக்கு பணம் தேவை. அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல முதலீடு செஞ்ச விசிஸ் போன்றவங்களுக்கு லாபம் பார்க்க ஒரு வாய்ப்பு, கம்பெனியோட பேரும் புகழும் அதிகமாகும். இப்படி பல காரணங்கள் இருக்கு. ஓகே, இந்த ஐபிஓ ப்ராசஸ் கேட்கவே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்குல்ல? வாங்க, இதை நாம சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கை செலக்ட் பண்றதுல ஆரம்பிச்சு கடைசியா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல மணி அடிக்கிற வரைக்கும் இந்த 5 முக்கிய படிகள் தான் ஒரு கம்பெனியோட ஐபிஓ பயணத்தையே தீர்மானிக்குது. இந்த ஆர்ஹெச்பிங்கிறது ஒரு கம்பெனியோட ஜாதகம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுல கம்பெனியோட நிதி நிலைமை, அது யாரு நடத்துறாங்க, என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு A to Z எல்லா தகவலும் இருக்கும். ஒரு இன்வெஸ்டர் பணம் போடுறதுக்கு முன்னாடி இதை படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, இந்த புக் பில்டிங்கிற வார்த்தை கொஞ்சம் டெக்னிக்கலா தோணலாம், ஆனா விஷயம் சிம்பிள் தான். கம்பெனியும் பேங்க்கும் சேர்ந்து ஷேரோட விலைய எப்படி முடிவு பண்றாங்கங்கிறது தான் இது. ஒரு விலைப்பட்ட கொடுத்து முதலீடாளர்கள் கிட்ட எவ்ளோ தேவை இருக்குன்னு பாப்பாங்க. தேவை அதிகமா இருந்தா விலையும் அதிகமாகும். அவ்வளவுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐபிஓங்கிறது முதல் படி மட்டும்தான். இப்போ ஐபிஓ நடக்கிற இடத்துக்கும் நாம தினமும் ட்ரேட் பண்ற இடத்துக்கும் என்ன வித்தியாசம்னு தெளிவா பார்க்கலாம். இதுல நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு ஐபிஓல ஷேர் வாங்கும்போது நீங்க இருக்கிறது பிரைமரி மார்க்கெட்ல, உங்க பணம் நேரடியா கம்பெனிக்கு போகுது. ஆனா அந்த ஷேர் லிஸ்ட் ஆன பிறகு நீங்க அதை பங்கு சந்தையில வாங்கி விக்கும்போது அது செகண்டரி மார்க்கெட். அங்க பணம் முதலீட்டாளர்களுக்குள்ளதான் கைமாறுமே தவிர கம்பெனிக்கு போகாது. சுருக்கமா சொல்லணும்னா, ஐபிஓங்கிறது ஒரு கம்பெனியோட பயணத்தோட முடிவே கிடையாது. அது ஒரு பப்ளிக் கம்பெனியா அதோட வாழ்க்கையோட ஆரம்பம். இனிமே அதோட மதிப்ப சந்தை சக்திகள் தான் முடிவு செய்யும். இந்த பயணத்தை நாம இங்க முடிக்கிறோம். ஆனா இது மனசுல இன்னொரு பெரிய கேள்வியை எழுப்புது இல்லையா? ஒரு ஸ்டாக் லிஸ்ட் ஆன பிறகு ஒவ்வொரு செகண்டும் அதோட விலை ஏன் ஏறி இறங்குது? அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? வாங்க, இந்த சுவாரஸ்யமான கேள்விக்கான பதிலோட அடுத்த விளக்கத்துல சந்திக்கலாம்.